ஹாய், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். எஸ்எஸ் சைல்ட் கேரோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமும் புது புது விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி புது புது விஷயமே சொல்ல முடியாது. நிறைய அறிவியல் சார்ந்த அனுபவம் சார்ந்த பல பகிர்வுகளை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஆரோக்கியம் மற்றும் உடல் நலன் அப்படின்னு பேசுகிறப்போ உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுத்துக்கும் பேரண்ட்ஸ் இன்னைக்கு எந்தெந்த விஷயங்களில் சிறப்பாக செயல்பட வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் மூளையையும் நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் பேசி இப்போ கொஞ்சம் ஓஞ்சி போயிட்டோம். ஆனால் இன்னைக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் சுகாதாரம் மற்றும் பல் சுகாதாரம் மிக மிக முக்கியம். தமிழில் பல்லுக்கு இல்லாத பழமொழி கிடையாது, நிறைய பழமொழிகள் இருக்கு. பல் போச்சு சொல் போச்சு, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, இந்த மாதிரி பல பழமொழிகளை தமிழை முதல்ல சொல்லிட்டு இருக்கான். பல்லு ஏன் முக்கியம்? 32 பல்லையும் தட்டிடும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த 32 பல்லு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வாயில் வரக்கூடிய ஆரம்ப கால பற்களோட பேர் வந்து பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால் பல்லு எதுக்கு முக்கியம்? பால் பல்லு பால் குடிக்கிற சமயத்தில் வர்றதுனால தான் அது பேர் பால் பல். அதே பால் பல்லை நீங்கள் பல்லு முளைச்ச காலத்துலேருந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பல்லு சொத்தையாகாமல் அழகாக வாயில் பளிங்கு மாளிகை மாதிரி ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கும். பல்லோட வேலை பல் என்னென்ன செய்யும்? பல்லு நீங்கள் உணவை மென்று தின்ன வழிவகுக்கும். ஒன்று, பேச்சு தெளிவாக இருக்கும், ஏச்சும் தெளிவாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் பல் உங்கள் முக அழகை பெருசாக காட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த பல் எப்போ ஆரம்பிக்குது? சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்பே பல் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு 6 மாதத்தில் வரலாம், சில குழந்தைங்களுக்கு 9 மாதத்தில் வரலாம். முதல்ல வரக்கூடிய பல் முன்னாடி இருக்கக்கூடிய பல். இந்த பல்லு வளர்ந்த காலத்திலேருந்து ஒரு குழந்தைகள் மருத்துவராக நான் முக்கியமாக உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்லை பொண்ணு மாதிரி பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பல்லு போச்சு அப்படின்னா மறுபடியும் பல்லு வராது. இந்த பல்லை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக பல்லை விலக்கி சுத்தமாக வச்சுருந்தீங்கனாலே போதும். சார், ஒரு பல்லு தான் சார் முளைச்சிருக்கு, அதுக்குள்ளே பல்லு விளக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கோமா கூட கேட்பாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், அந்த ஒரு பல்லு தான் இன்னொரு பல்ல வரும், இன்னொரு பல்லு 3 4ன்னு உள்ள வாய்க்குள்ள பெருசாகிட்டே போவோம். இந்த பல்லு இடுக்கில் நுணுக்கில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மற்றும் சர்க்கரை அல்லது மற்ற விதமான உணவுப் பொருட்கள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாவு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உட்கார ஆரம்பிச்சதுன்னா அங்கே தான் பாக்டீரியா அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த பாக்டீரியா அதிகமாக வர ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான சான்சஸ் மற்றும் வாயில் சுத்தம் குறைபாடுனால அடிக்கடி தொண்டையில் புண்ணு, டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன், பல் சொத்தை, பல விஷயங்கள் அதிகமாக பரவ ஆரம்பிக்கிற சமயம் இது. சரி, இந்த பல்லை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் ப்ரஷ் கடையில் கிடைக்குது. இந்த ஃபிங்கர் ப்ரஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக உங்கள் விரல் இடுக்கில் எப்படி அழகாக அந்த ஃபிங்கரில் எப்படி மாட்டிட்டு இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரிசில்ஸில் குழந்தைங்களுக்கான பேஸ்ட்டை வச்சு அழகாக முன்னுக்கு பல்லை மட்டும் விளக்கினீங்கன்னா போதும். எல்லா தாய்மார்களும் கேட்கக்கூடிய ஒரே பொதுவான கேள்வி, பல்லு விளக்குறப்போ பேஸ்ட்டை குழந்தை முழுங்கிட்டா என்ன ஆகும்? பயப்படாதீங்க, அந்த பேஸ்ட் ஒன்றும் செய்யாது. பல்லு விளக்க நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதா ரொம்ப முக்கியம். பல்லு விளக்குறப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி உணவு ஊட்டுறப்போ குழந்தைங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தாமல் கொடுக்குறோமோ அந்த மாதிரி பல்லையும் லேசாக வருட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு நல்லாயிருக்கும். இதே விரல் வாய்க்குள்ளே போய் தொண்டைக்கு பின்னாடி குத்துச்சு அப்படின்னா குழந்தைங்க உடனே ஒமட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த ஒமட்டல் தான் பின்னாடி உணவை வந்து குழந்தைங்க வேண்டான்னு சொல்கிறதுக்கும் வழிவகுக்கும். ஆரம்ப காலத்தில் ஒரு பல்லு 2 பல்லு இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஃபிங்கர் ப்ரஷ் யூஸ் பண்ணுற சமயம் கொஞ்சம் அதிகப்படியான பற்கள் வந்து குழந்தைங்க அவங்க வாயில் ப்ரஷ்ஷை அவங்களே வைக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை பயன்படுத்துங்க. இந்த ப்ரஷ்ஷில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வாய்க்குள்ளே ப்ரஷ்ஷை விட்டு அவங்களே அழகாக அசைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஒமட்டல் வராது, உணவு சாப்பிட்றதுலேயும் பிரச்சனை வராது. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் தான் அதிகப்படியாக பல் விளக்குறாங்க. ஒரு நாளைக்கு 6 தடவை பல் விளக்குறாங்க. இது நம்ம நாட்டில் சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை? ரொம்ப எளிமையான விஷயம். காலையில் உணவு உட்கொண்ட பிறகு வாயை கொப்பளிச்சு துப்பினாலே போதும். அதுவே இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி மதிய உணவு சாப்பிட்ட பிறகு வாயை கொப்பளிச்சு துப்பினா போதும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த பழக்கங்களை சொல்லி கொடுத்தீங்கனாலே வாய் சுகாதாரம் நல்லபடியாக இருக்கும். இது எந்தெந்த விஷயங்களை தடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, பல் சொத்தை, பல் சீராக இருப்பது, அது மட்டுமல்லாமல் அடிக்கடி தொண்டை புண் வராமல் இருப்பது, குழந்தைங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பல விஷயங்கள் வராமல் தடுப்பது எல்லாமே இந்த வாய் சுகாதாரத்தில் தான் முக்கியமாக இருக்குது.
இந்த வாய் சுகாதாரம் மற்றும் வாய் சுத்தமாக வச்சுக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தயவு செய்து மறந்துடாதீங்க. பல் விளக்கக்கூடிய பழக்கத்தை ஆரம்ப காலத்திலே சொல்லிக் கொடுங்க. குழந்தை பால் மட்டுமே குடித்தாலும் கூட வாய் சுத்தம் முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா பாலில் இருக்கக்கூடிய சர்க்கரை இந்த பற்களை சொத்தையாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். இரவு நேரத்தில் ஒரு வகையான இனிப்போ பாலோ குடிச்சிட்டோ சாப்பிட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா அந்த பல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த வாய் இடுக்கில் அந்த சர்க்கரையோ அந்த மாவையோ வச்சுருந்து அங்கே பாக்டீரியாவோ வைரஸையோ அதிகமாக மல்டிப்ளை பண்ண வைக்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் தான் வாய்க்குள்ளார இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ வாய் சுத்தத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க, ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. இதெல்லாம் தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். காலப்போக்கில் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நாப்பழக்கம்ன்ற மாதிரி இந்த பல் விளக்குற பழக்கமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பழக்கமாக மாறிடும். குழந்தைங்களும் சிரமம் இல்லாமல் தொடர்ந்து இதே ஒரு தின செய்கையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் காலை கடலில் ஒரு பகுதி ஆகிடும். இதை கவனமாக பாருங்கள், நல்லபடி செய்யுங்க. நன்றி, வணக்கம். என்னோட நேம் சுஜாதா ராம்குமார். பாப்பா பேர் சாய் மகேஸ்ரீ. பாப்பாக்கு ஃபஸ்ட் பல் வந்து 11th மந்தில் வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்போலேருந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பித்தோம். நார்மல் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃபிங்கர் ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரஷ் பண்ணுறதுக்கு. அவங்களோட இன்னர் டீத் எல்லாமே க்ளீன் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போயும் இது தான் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர் 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டைம் தான் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிகினிங்லலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அந்த ஒரு பல் சின்னதாக இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ ரெகுலராக பண்ண இப்போ பாப்பாக்கும் அது பழகிடுச்சு அண்ட் ஈஸியாகவும் இருக்குது.